எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்னைக்கு எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா சந்தைங்க. எல்லாரும் கட்டை பைய தூக்கிட்டு சந்தைக்கு போயிட்டாங்க. நாங்க பாருங்க தட்டக்குடை தூக்கிட்டு எங்க வீட்டு சந்தைக்கு வந்துட்டோம். அது சந்தையில கூட பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு வெரைட்டி நம்ம தோட்டத்தில் இருக்குது. வாங்க ஒவ்வொன்னா பார்த்து அறுவடை பண்ணலாம். முதல்ல நம்ம அறுவடை பண்ண போறதே ஒரு சூப்பர் வெரைட்டிங்க. இங்க பாருங்க கத்திரிக்காயிலே கொத்து கத்திரிக்காய். இது வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்க செடி நம்ம நார்மல் பச்சை கத்திரிக்காய் தான். இந்த பக்கம் நாங்க வச்சிருக்கிறதெல்லாம் இந்த கொத்து வெரைட்டி கொத்து கொத்தா காய்க்கும். நார்மலா நம்ம வந்து பச்சை கத்திரிக்காய் ஆப்பிள் கத்திரிக்காய் எல்லாம் நம்ம அறுவடை பண்ணிருக்கோம். இங்க பாருங்க கொத்து கத்திரிக்காய். இங்க பாருங்க இது வந்து காய்க்கிறதே பாத்தீங்கன்னா இப்படி கொத்து கொத்தா தான் காய்க்கும். 3 காய் ஒட்டுக்கா பாருங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் டூப்பரான ஒரு வெரைட்டிங்க. இங்க பாருங்க முட்டையை கட்டி தொங்கோட்டமா இருக்குது. வெள்ளை கத்திரியிலே பாத்தீங்கன்னா மடிப்பு கத்திரி. இங்க பாருங்க மடிப்பு மடிப்பா இருக்கு பாருங்க. தக்காளி காய் மாதிரி தெரியுது, கத்திரிக்காயோட தெரியல. அது வெள்ளையா இருக்கறனாலதான் கத்திரிக்காய் நமக்கு தோணுது. இல்லைன்னா நம்ம தக்காளின்னு தான் நினைச்சுக்கோம். இது பார்த்தா தக்காளி மாதிரியே. இது வந்து இப்பதான் ஒவ்வொரு காயை விடுதுங்க. ஆல்ரெடி ஒரு காய் பொரிச்சு நாங்க சாம்பார் வச்சோம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இன்னும் 2 காய் இருக்குது இதுல. அது போக பாத்தீங்கன்னா இப்பதான் பூ வைக்குது, பூ வச்சு பிஞ்சு விடுது. இதோட பூ பாத்தீங்கன்னா வெள்ளை கலர்ல இருக்குங்க. இந்த காய் எப்படி வெள்ளையா வருதோ பூவும் வெள்ளை வெள்ளையா வருது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நாங்க பூசணிக்காய் தாங்க அறுவடை பண்ண போறோம். ஆனா என்னன்னா பேரு தான் தெரியல இதோட. இது சட்டி பூசணின்னு வச்சாச்சு பாப்பா. சட்டி ஆட்டமா இருக்கு, குழம்பு வைக்கிற சட்டி ஆட்டம். எங்கத்தையும் பாருங்க பூசணிக்காய்க்கு சட்டி பூசணி பேர் சூட்டிட்டாங்க. நீங்க சொன்ன மாதிரி சட்டி இருக்குது பாருங்க. அழகா சட்டி மாதிரி. இதுக்கு சட்டி பூசணின்னு வச்சிருக்க மாட்டாங்க. எங்க அத்தை சொல்ற மாதிரி இங்க பாத்தீங்களா சட்டி பானையாட்டமே இருக்குது இல்ல, குழம்பு வைக்கிற சட்டி ஆட்டம் இருக்குது. அடியே அத்தி குணுக்குங்குது. மெயினா இந்த ரகம் வந்து ஒரு சூப்பர் ரகமா இருக்குதுங்க. ஏன்னா நிறைய பிஞ்சு பூவெல்லாம் நிறைய விட்டுருக்குது. அங்க பாருங்க பொல்லங்க பூ கூட விட்டுருக்குது. பொல்லங்காய் பூ வச்சிருக்கா. ஆமா எங்க பார்த்தாலும் இந்த பூசணி இதுல எல்லா செடியுமே ஓட்டு விட்டு எல்லாம் கலந்து கலந்து எல்லாம் உள்ள வந்துருக்கு. ஆமா இங்க பாருங்க நம்ம தலைக்கு மேல வந்து சொரக்கா தொங்குது. வரி சொரக்கா அழகா தொங்குது பாருங்க. எப்படி கொஞ்சம் காய் பிடிச்சி இழுத்து போயிடுச்சு. பொடி வந்துருப்போம் பொரிச்சாச்சு. இங்க பாருங்க வரி சொரக்காய் எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. போன டைமும் ஒரு காய் வந்து நாங்க அறுவடை பண்ணோம். ஆனா அதை வந்து விதைக்கின்னு விட்டுட்டோம். ஏன்னா ஒரே ஒரு காய் தான் அப்ப இருந்தது. இப்ப 2 காய் இருக்கனால ஒரு காய் வந்து நாங்க அறுவடை பண்ணிட்டோம். எத்தனை பேர் இந்த வரி சொரக்காய பார்த்துருக்கீங்க இல்ல எத்தனை பேர் சமைச்சு சாப்பிட்டுருக்கீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நாங்களுமே இப்ப ஃபர்ஸ்ட் டைம் இனிமேல் தான் சமைச்சு சாப்பிட போறோம் இந்த காயை தான். அதுவும் திடீர்னு பார்த்தா கோசப்பழம் மட்டும் பிஞ்சு மாதிரி இருக்கு. கோசாப்பழமே உருண்டையா வரும். இது வந்து கூமாச்சியா இருக்கு, தர்பூசணிக்காய் மாதிரி. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எங்களுக்கு எல்லாம் பிடிச்ச காய் இங்க பாருங்க மேரக்காய். எவ்வளவு அழகா தொங்குது. மேரக்காய் கீழே காய்ச்சிருக்கு ஐசு. நான் வந்த போதெல்லாம் மேல தோலாவிட்டு காயோட பாக்கவே இல்லையா? மேல காய்க்கின்னு வாய திறந்துட்டு பாத்துட்டே போயிடுறது. பாருங்க ரகசியமா காய்ச்சிருக்குது. நீங்க பாக்கவே இல்ல. டெய்லியும் ஒரு 5 டைம் பாத்துட்டே இருக்கோம். நான் காய் மேலதான் காய்க்கிட்டு இருக்கிறேன், கீழே காய் வச்சு. அங்க ஒரு கொடி இருந்துச்சு, குட்டி பழமா ஒண்ணு காய ஒண்ணு பொரிச்சோம் பாத்தீங்களா. அதுக்கப்புறம் இதுல ஏத்தி விட்டுருக்கோம்னு சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா. காய் விட்டுருக்கு, அழகா காய்ச்சிருக்கு. இதுலயும் ஒரு காய் தாங்க வருது. ஏன்னா இது பனிக்காலத்து காயாங்க, அதனால அப்பப்ப வருது. இப்ப வெயில் ஆரம்பிச்சங்காட்டி ஒரே ஒரு காய் விட்டுருக்கு. கீழே ஒண்ணு இருக்குல்ல அங்க இது என்ன நானே பாக்காதே இருந்துருப்பாட்டு இருக்குது. இது நீ பாக்கலையே இங்க எங்கிட்ட இங்க பாருங்க. அது இளமரப்பு எப்படி மூடிட்டு இருந்தா கண்டிப்பா கண்ணு தெரியறவங்க கூட நல்லா தெரியறவங்களுக்கு தெரியாது. எனக்கே வந்து கொஞ்சம் கம்மியா தான் தெரியும். இங்க வார அழகா இருக்கு. நான் உண்மையா 2 டைமா பாக்கல. என் பையன் தூங்கி ஒரு ரவுண்ட் பாத்துட்டேன். இத ஒரு 10 டைம் பார்த்தேன் இல்லையா. அப்ப கூட அத பார்க்கல. அது மரப்பா இருக்கு, இளமரப்பு. இத்தோ சூடு வந்திருக்கு. சரி கட் பண்ணு காய் கட் பண்ணு. குழந்தையோட அழகா வந்திருக்கு நம்ம செடியில. இல்லாத காய் காய்ச்சாவே நம்மளுக்கு ஒரு ஆசை, அதிசயமா இருக்கு. பாருங்க முதன் பொரிச்சு அந்த துளியூண்டு காய பொரிச்சுங்க. அப்பவே கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. என்னடா இவ்ளோ செடி பெருசா வளர்த்தி ஒரே காய் காய்ச்சிருக்கு அப்படின்னு. பரவாயில்ல பாருங்க, பரவாயில்ல. இந்த கடையில சந்தையில நம்ம வாங்கும் பாத்தீங்களா நல்லா பெருசா அது மாதிரி நல்லாவே இருக்குது காய். அடுத்து இங்க ஒரு காய் இருக்குங்க. இது வந்து 2வது காய். அந்த குட்டி பொரிச்சு பாத்தீங்களா, அதுக்கப்புறம் வந்த காய். இது வந்து கொஞ்சம் முத்துன மாதிரியே இருந்தது. நாங்க அதை அப்படியே விட்டுட்டோம் விதைக்கின்னு. ஏன்னா அதுல 2 காய் இப்ப பொரிச்சு பாத்தீங்களா, அது வந்துட்டு இருந்துச்சு. அதனால நாங்க வந்து இதை விட்டுட்டோம். இதுலயே இந்த காய் எனக்கு நான் ஒண்ணுன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். நமக்கு சர்ப்ரைஸா இளமரப்பு இருக்கிறதுனால தெரியல, நல்லா நான் பாக்காத விட்டோம்.
அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொரக்காய் தாங்க. நம்ம தோட்டத்துல எது இருக்கோ இல்லையோ சொரக்காய்க்கு மட்டும் பஞ்சமே இல்ல. என்ன 2 நாளைக்கு முன்ன பார்த்து இக்குளூண்டு இருந்த மாதிரி இருந்தது, மணி தாசோட ஆகி போச்சு. ஆயத்துக்கு வளருது, எதுக்குதான் இப்படி வளருது? சொரக்காய் மட்டும் படன்னு பேசாதுங்க, பணக்கார வீட்டு குழந்தையாட்டு சவுரியுது. ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு பணக்காரட்டு குழந்தைக்கு கொடுக்கற மாதிரி ஊட்டம் கொடுக்கறோம். ஊட்டம் என்ன இந்த குப்பை சத்தம் ஓட்டி இருக்கிறோம், அவ்வளவுதான். அதோட ஊட்டம் போதும். வாரகாய் அது மாதிரி வர பாக்கதாங்க பெருசா இருக்கு, ஆனா பிஞ்சுனாங்க எப்படி இறங்குது பாருங்க. காய் மட்டும் அந்த சொரக்காய் பார்த்தா ஒரு அதிசயமா இருக்கு, சீக்கிரம் பெருசாகி போகுது. இங்க ஒண்ணு இருக்குங்களா, அது போக ஊருப்பட்ட பிஞ்சு இருக்கு மேல. அங்க ஒரு காய் இருக்குல்ல அம்மா தலைக்கு மேல. அங்க ஒண்ணு இருக்கு, அதான் இங்க ஒன்று இருக்குது. முதல்ல பெருசா பொறிச்சிடலாம். பார்த்து மேல விழுந்துற போகுது. இங்க பாருங்கங்க, இதெல்லாம் இப்ப இன்னைக்கு சந்தைக்கு போறாங்க எல்லாரும். கண்டிப்பா இங்க சந்தையில இருந்து இது எவ்வளவு விலைக்கு விற்பாங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். எங்களுக்கு வந்து தோட்டத்தோட காய் ஆனா இன்னும் முழங்கு பாருங்க, அப்படியே பிஞ்சு பொறங்குது. நல்ல நகை இன்னும் பெருசா வயசு. பக்கத்திலே வந்து ஒண்ணு இருக்கு. அதையும் போச்சு. சாமி இதெல்லாம் எடுக்காது, பிச்சி கை முழங்குது. இங்க ஆஹா, இது கூட்டு பிஞ்சு. இது வேணும் 10 ரூபா சொல்லுவாங்களா? இது 10 ரூபா. அப்பனா அது வந்து எவ்வளவு சொல்லுவாங்கன்னு நீங்களே கெஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. தட்டப்பயிர் புளி குழம்புக்கெல்லாம் சும்மா இதை வச்சா சூப்பரா இருக்குங்க. தட்டப்பயிர் புளி குழம்பு வணக்கி சும்மாவே நாங்க வணக்கி சாப்பிடுவோம். வெங்காயம் மட்டும் போட்டு அப்படியே இந்த மஞ்சத்தூள் சிக்கன் இருக்கும் பாத்தீங்களா, அது மாதிரியே இருக்கும். அடுத்து இங்க பாருங்க, இங்க ஒரு காய் இருக்குங்க, அதையும் அறுவடை பண்ணிக்கலாம். 3 காய் சொரக்காய் நமக்கு. என்னடா எல்லா சொரக்காய் வந்து ஒட்டுக்கா அறுவடை பண்ணிட்டோமே நினைப்பீங்க. ஆமாங்க, கொஞ்சம் வந்து முத்த ஸ்டேஜ் வந்தாலும் அடுத்தடுத்த பிஞ்சு வந்து வைக்காது. அதனாலயே பாத்தீங்கன்னா நாங்க எப்பவுமே ஒட்டுக்கா அறுவடை பண்ணிப்போம். அப்பதான் அடுத்தடுத்த பிஞ்சு வைக்கும், நம்ம அடிக்கடி சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். காய் வெட்டிட்டோம்னா தான் மறுபடியும் பூ பிஞ்சு வைக்கணும். ஆமா, இதுலயே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட திராட்சை கொடி ஏத்தி விட்டுருக்கோம். மேரக்காய் கொடி இருக்கு. இந்த பந்தல் வந்து திராட்சைக்குன்னு தான் போட்டது, ஆனா எது கொடியெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் ஏத்தி விட்டோம். அப்புறம் அங்க ஒரு கொடி ஏறுது. ஆமாங்க, அந்த பக்கம் இருக்கிற அந்த கொடி வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை பூசணிக்காய் இருக்கு பாத்தீங்களா, அதுவே வந்து நல்லா பியூர் வெள்ளையா வரும். இப்ப எப்படி கத்திரிக்காய் வெள்ளை கலர்ல பார்த்தோம், அது மாதிரி பூசணிக்காய் வந்து வெள்ளையா இருக்கும். அந்த பூசணி கொடி தான் இப்ப ஏறிட்டு இருக்கு. அடுத்து வந்து நம்ம கீரை தோட்டங்க, செங்கீரை, ரத்த செங்கீரை எல்லாம் அடிக்கடி நாங்க பொரிச்சு வணக்கி சாப்பிட்டுட்டே தான் இருக்கோம். இந்த பக்கம் விட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு அதை பொரிச்சு கடைஞ்சு களி கலர்லான்னு விட்டு வச்சிருக்கிறோம். அந்த களி கலர்றதுக்காக வெயிட்டிங் லிஸ்ட்லயே இருக்கு. சூப்பரா இருக்கு. அடுத்த இதுல வந்து கடையணும். களி கலரி சிறுகீரை புடிங்கி வச்சுல, சிறுகீரை புடிங்கிட்டோம். அதான் அரைக்கீரை இருக்குது இல்ல, சிறுகீரை தான் புடிங்கி இருக்கிறோம். இன்னும் அரைக்கீரை இருக்கு. சிறுகீரையுமே அன்னைக்கு வந்து நாங்க அறுவடை பண்ணி பருப்பு போட்டு கடைஞ்சு சாப்பிட்டோம். சூப்பரா நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி அரைக்கீரை இன்னொரு நாள் பொரிச்சு களி கிளறணும். அதே மாதிரி கரிஞ்சு குட்டி கீரையும் பாருங்க, நல்லா கொழுன்னு கொழுப்பாட்ட தலைஞ்சிருக்கு. நீங்க பாருங்க, இலை ஒவ்வொன்றும் அப்படியே பச்சை பசையன்னு. வெயிலுக்கெல்லாம் வந்து இந்த மிளகாய் கீரை வவுத்து புண்ணுக்கு ரொம்ப நல்லது. வணக்கி சாப்பிடும். பூரம் கவர் ஆயிருச்சு. ஆமா பாருங்க, இந்த இடம் வந்துருச்சு நல்லா பச்சை பசையன்னு எப்படி இருக்கு பாருங்க. இதுலயே வந்து பாலக்கீரை, தண்டுக்கீரைன்னு எல்லா வெரைட்டி இருக்கு. ஏன்னா நம்ம கிட்ட எக்கச்சக்க கீரை வெரைட்டி இருக்குங்க. அதுக்குன்னே தனியா வந்து கீரை அறுவடை பண்ணும்போது ஒரு வீடியோ போடுறோம். அந்த அளவுக்கு நம்மள்ட்ட கீரை இருக்கு. பெருஞ்செடி வட மறுபடியும் பாரைஸ் இளஞ்செடியும் முளைச்சு கிடக்குது. ஆமாங்க, கொட்டி அந்த பழம் எல்லாம் முளைச்சிருந்தது பாத்தீங்களா, அப்படியே முளைச்சு வருது. அது எல்லாம் தலைஞ்சுக்குச்சுங்க அடியில உள்ளதெல்லாம். இதுக்குன்னு தனியா வந்து நாங்க கீரை அறுவடை வீடியோ போடும்போது காட்டுறோம். அப்படியே வாங்க அடுத்து நம்ம எலுமிச்சம்பழம் பொரிச்சுக்கலாம். அடுத்து வந்து நம்ம எலுமிச்சம்பழ மரத்துல எலுமிச்சம்பழம் இவ்வளவுனால வந்து பச்சை பசேன்னு பார்த்தோம். இப்ப பாருங்க நமக்கு மஞ்சள் கலர்ல ரெடி ஆயிடுச்சு, பழுத்துருச்சு பழம். பச்சை காயும் இருக்குது. ஆமாங்க, ஊருப்பட்ட காய் இருக்குது நிறைய. எங்க செடியில கொய்யன்னு இலைய விட காய் தாங்க நிறைய இருக்கு. மேல இருக்குது, அதுக்கு மேல நீ பொறுத்ததுக்கு மேல கை உள்ள விடாதுங்க, முள்ளு இருக்கு. பாத்து 3 காய் 5-6 காய்க்கு மேல தொங்குது. நல்லா மஞ்சளேன்னு எப்படி இருக்கு பாருங்க. முதல் விட்ட காய் பழுத்துருச்சு, 2வது பிஞ்சு விட்டது இந்த காய் அதெல்லாம் இன்னும் இதா இருக்கு. அதுக்கு அடுத்த கட்டா போடுறதுக்கு குட்டி பிஞ்சு ரெடி ஆயிட்டு, மறுபடியும் அந்த பூ இருக்கிற பிஞ்செல்லாம் அப்படியே காய் ரெடி ஆயிட்டு இருக்கு. அடுத்து வந்து நம்மளோட மரவெண்டை தாங்க. 2 நாளைக்கு முன்னாடி தான் அறுவடை பண்ணோம். ஏன்னா 2 செடி வந்துருச்சு, அதனால நிறைய காய் இருந்துச்சு, அறுவடை பண்ணணும். இப்ப பாருங்க மறுபடியும் ஒரு பிஞ்சு அன்னைக்கு விட்டு இருந்தா அது நல்லா பெருசாயிடுச்சு. அது ஒண்ணுதான் இருக்கு, அதையும் எடுத்துடலாம். அது போக பாத்தீங்கன்னா சூரியகாந்தி பூ வந்து அந்த விதை வந்து நட்டுருந்தாங்க. வாங்க
செடி வந்திருக்கு காட்டுறேன். நம்ம தோட்டத்துல புது வரவு இங்க வருங்க. இந்த 2 செடி இருக்கு பாத்தீங்களா, இது ரெண்டுமே அந்த சூரியகாந்தி பூ வரும் பாத்தீங்களா பெருசா, அந்த விதை நட்டு அதோட செடி வந்திருக்கு. இந்த லைன் பூரா நட்டோம், அதனால நமக்கு ஒரு 2 செடி தான் தப்பி வந்திருக்குது. அதுக்கப்புறம் இந்த பாத்தி ஞாபகம் இருக்குதுங்களா, குடல் கீரைன்னு ஒரு கீரை வந்து வச்சிருந்தோம் பாத்தீங்களா, குட்டி குட்டியா முளைச்சிருந்தது உங்கள்கிட்ட காமிக்கிறப்ப. அதுக்கப்புறம் நாங்க காமிக்கல. ஆனா இந்த பக்கத்துக்கு வந்து நிழலா போச்சுங்க. இந்த எலுமிச்சை மரம், இந்த மரவண்டையெல்லாம் வந்து கொஞ்சம் நிழலா போச்சு, கொஞ்சம் ஸ்லோவா வருது, ஆனாலும் வந்துரும் எப்படியும். என்னங்கிட்ட சீரியல் பல்ப் தொங்குது. சீரியல் பல்பு கலர் கலரா தொங்குற மாதிரி பச்சை கலர் செஞ்சுச்சா சிவப்பு கலர் செஞ்சுச்சா? ஆமா, எங்க தோட்டத்து சீரியல் பல்ப் பாருங்க, வேற கொத்தா இருக்குது அப்படியே கொத்து. இந்த மாதிரி ஒரு சீரியல் பல்ப் நீங்க எங்கேயுமே பாத்துருக்க மாட்டீங்க. அழகா இருக்கு தொட்டு. இது வந்து முடக்கத்தங்கீரை இருக்கு பாத்தீங்களாங்க, அதுலயே வந்து பெரிய ரகம் இது. இந்த இது காய் வந்து பெருசா வர ரகம், அதான் சீரியல் பல்ப் மாதிரியே தொங்கும். அழகா இருக்கு பாருங்க. இது பெருசு, நாம நார்மலா இருக்கிறது அது சின்னது. நம்மளுக்கு எல்லாம் இருக்கிறதுல இது வந்து அழகா ஒவ்வொன்னும் எத்தத்து சோடு இருக்கு பாருங்க. கையில் தொட்டு பார்த்தா லப்பர் மாதிரி அழகா இருக்கு. அப்படியே உள்ள காத்து நிரப்பி இந்த பலூன்ல அது மாதிரி இருக்குது. தொட்டு பாருங்களேன். ஆமா, புசு புசுன்னு அமுக்கும்னா புசுன்னு வெளியே வந்துரு. காத்து நிரப்புன மாதிரி இருக்கு. சரி வாங்க அடுத்து பார்க்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சிவப்பு முள்ளங்கிங்க. அன்னைக்கே ஒரு 2 கிழங்கு வந்துருக்குது, நாங்க அறுவடை பண்ணியிருந்தோம். இப்ப மறுக்கா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 கிழங்கு வந்துருக்கு. 2 காய் வந்துச்சு. அன்னைக்கு 2 முள்ளங்கி பிடுங்கணுங்க, இன்னைக்கு 2 முள்ளங்கி வந்திருக்கு பாருங்க. அப்ப சாம்பார் உடனே 2 கரெக்டா கணக்கா 2 இன்னும் 2 இருக்கு. அது போக இன்னும் 2 அடுத்த வருஷம் வச்சுக்கலாம். ஆமா, இன்னும் கிழங்கு பெருசாகல அதுல. அப்புறம் வந்து நம்ம சோளக்கருது வந்து பாருங்க பூ விட்டுருச்சு பாருங்க, அழகா மணிமணியா தொங்குது. இனி கருது வர ஆரம்பிச்சிடும் இதுல. அடுத்து வந்து நம்ம பார்க்க போறதே எங்க அத்தைக்கு வந்து முக்கியமான ஒரு காய், அதுதான் பார்க்க போறோம். வாங்க. உங்களுக்கு நல்ல வயசுது பாவக்காய். இந்த பாவக்காய்ங்கிற கோவக்காய். பாவக்காய் நல்லது, பாவக்காய் நல்லதா, அதான் அப்படி சொல்லி போடுறேன் நானு. கோவக்காய் நல்லதுதான். கோவக்காய் ரொம்ப நல்லதுன்றாங்க. அது நம்ம சரி. ஒரு செடி இது வந்து அந்த நீல கோவக்காய்ங்க, ஒரு செடி வந்து போட்டிருந்தோம் ஒரு கொடி. அது எப்படியும் வந்து 2, 3, 4, 6 காய் காய்ச்சி போடும். அது இந்த ஓட்ட பந்தல்லே வந்திருக்கு பாருங்க. இந்த பந்தல்லாம் பார்த்தா நிஜமா செடியே காய் வைக்காது, ஆனாலும் இந்த கோவக்காய் வச்சிருக்கு. செடி நல்லா இருக்குது இல்ல, அதனால காய்ச்சி. ஆனா சூப்பரா இருக்குங்க. இந்த கத்திரிக்காய் ஆட்டமே இருக்கும். நல்லா மிளகாத்தூள் மல்லித்தூள்லாம் போட்டு வணக்கணும்னு வைங்க, சூப்பரா இருக்கும். முள்ளவா ரைஸ் அங்க இருக்குது காய். ஆமாங்க, இன்னும் 2, 3 காய் பாத்து போய் பூசணிக்காயும் சேர்ந்து அமுத்திட்டு கிடக்குது. இங்க பிஞ்சு பாரு, கொடிய வந்து இங்க பாரு, நினைச்ச பக்கம் இந்த பூசணிக்காய் ஏகப்படுறது காய்க்குது பாப்பா. இந்த வருஷம் போட்டு காய் நல்லா காய்க்குது. அவ்வளவுதாங்க சார். போதும் ஒரு வருஷம் காய்க்கு நம்மளுக்கு பார்த்து. ஒரு காய்க்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம தோட்டத்துல அவசரத்துக்கு எந்த காய் நமக்கு இல்லை அப்படின்னாலும் ஓடி வந்து இந்த செடிக்கிட்ட பார்த்தா நமக்கு வந்து இந்த காய் இருக்கும். அப்படி ஒரு காய் தான் தம்பட்டா வர. அருமையான பிஞ்சுங்க. இங்க பாருங்க, பூண்டோட அப்படியே சமைச்சோம்னா மாவாட்டம் இருக்கும், அப்படியே வாயில அழகா போகும் மாவாட்டம். இங்க முள்ளையும் எது இருக்கிற காய் இது எப்பவுமே 2 நாள் தொங்கு சாம்பார் ஓடுறக்காது 2 போதைசு. அவ்வளவுதாங்க, இது ஒண்ணுதான் இருக்கு. இன்னும் மேல அங்க இருக்கு, பிஞ்சா இருக்காது, ரொம்ப பிஞ்சு வேண்டாம். ஆமா அது வேண்டாம், போதும். 4, 5, 6 காய் இருக்கு. அடுத்து வந்து நம்ம பாவக்காய் தாங்க பறிக்க போறோம். அது எனக்கு ஃபேவரட்டுங்க அந்த பாவக்காய். ஆமா, சுகருக்கு பாவக்காய், கொத்தரங்காய், இதெல்லாம் கோவக்காய், இதெல்லாம் நல்லது. பாவக்காய் இந்த கட்டா கொஞ்சம் கம்மியா. ஆமா, வெய்ய வந்துருச்சுல ஐசனி, வெய்ய காலத்துக்கு கொஞ்சம் கம்மியா தான் பண்ணும். அங்க இருக்கு ஒரு குழம்புக்காக எப்படி இருக்கு, மேல பிஞ்சு இருக்குது, கண்ணுகிட்டே இருக்குது. இங்க இங்க இன்னொரு 4-5 பிஞ்சு இன்னொரு வருஷம் வச்சுக்கலாம். அதெல்லாம் இன்னுமே நிறைய காய்ச்சுது. முதல்ல அப்புறம் காய்ச்சிக்கிட்டே இருந்தது, இப்ப தங்கிடுச்சு. கொஞ்சம் மெது ஸ்லோவா. இங்க ஒரு காய் இருக்குது, வெய்ய பட்டை கலப்புது. எத்தனை காய் இருக்கு இதே நம்ம பார்க்கவே இல்லை. எது சங்குனாலும் இது மட்டும் சங்கறது இல்லையா? இங்க பாரு பிஞ்சு, எங்க பார்த்தாலும் பூசணிக்காய். நான் இருக்கிறேன்னு முன்னாடி எழுந்து வந்து காட்டுது. இங்க பாரு, எல்லா கொடியிலையும் தொங்குது அப்படியே. நம்ம தம்பட்டா வர மாதிரி இது வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஆமா, அத்தனை பிஞ்சு விட்டு வேண்டாங்கிற அளவுக்கு காய்க்கிறது. இங்கே கூட பிஞ்சு இருக்குது, பாக்கா பிஞ்சுனா நிறைய இருக்குது.
அடுத்தது பாருங்க தேன் வாழை ஒரு தாரு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. அந்த பக்கம் பாத்தீங்கன்னா மொந்த வாழை, நல்லா மொந்த வாழைக்கு அது பேருக்கு ஏத்த மாதிரி நல்லா அத்தசோடு வந்துருக்குது. அங்க ஒரு தேன் வாழை இருந்துச்சுங்க, பாதி வெட்டி பழுக்கு தின்னு போட்டோன்னு பாதி பழுத்துட்டு இருக்குது. செடியிலயே பழுத்து சீப்பா வெட்டிக்கிறது, கொஞ்சம் கொஞ்சமா பழுக்க வச்சு சாப்பிட்டுக்கலாம். அடுத்து வந்து நம்மளோட புடலங்காய், வரி புடலங்காய் இருக்குங்க. செடியே இதாகி போச்சு. ஆமா, பூ தொங்குது பாரு. செடியும் இந்த வெயிலுக்கு தான் இப்படி ஆகி போச்சு. ஆயிடுச்சு இதெல்லாம் முதல்ல பிஞ்சு. ஆமாங்க, இதுல வந்து காய் மலர் காய் காய்ச்சது இல்லை, எட்டாது. அந்த காய் எனக்கு இந்த கொடி இழுத்து விட்டு போறியப்ப கொடியை இறக்கி விட்டு அப்படியே பொறிச்சாச்சுங்க. எங்க இருக்குது அது ஒன்றை மட்டும் சமைக்க முடியாதுங்க, அதனால அந்த ரெண்டையும் விட்டாலும் வீணா தான் போகும். ஆமா, பார்த்து இனி புடலங்காய் செடி கொஞ்சம் ரெடி பண்ணணும். போடலாம், விதை இருக்கு. அடுத்து வந்து பீக்கங்காய்ங்க. இந்த பக்கம் போட்டிருக்கிறது பாத்தீங்கன்னா வளர்த்தி பீக்கங்காய். அந்த பக்கம் நான் குண்டு பீக்கங்காய் பாலாட்ட வரும்னு சொல்ல பாத்தீங்களா, இது வந்து நம்மளோட வளர்த்தி பீக்கங்காய். இங்க ஒரு செடியில ஒரு காய், அந்த பக்கம் ஒரு செடியில ஒரு காய், ஒன்னு விட்டுருக்குது நமக்காக. ஒரு காய்னால பெருசு பாட்டாட்டா இன்னி மறுபடியும் எல்லாம் காய் வந்து இலையோட சைஸ பாருங்க, அதனாலதான் காய் சொல்றது. இலை ஒவ்வொன்றும் உட்காந்து சாப்பிடலாம், சாப்பாடு போட்டு சோறு ஓடுத்தீங்கள. அடுத்து இங்க இருக்கு பாருங்க, இதுலயும் வந்து நிறைய பிஞ்சு நிறைய விட்டுருக்கு பாருங்க, தகரத்து மேல வரைக்கும் ஏறி இருக்கு. ஆமாங்க, பிஞ்சு நிறைய விட்டுருக்குது. இங்க வந்து ஒரு காயும் இருக்குங்க, அதை போட்டுக்கலாம். முதல் விட்டு பிஞ்சது இந்த காய் ஆயிடுச்சு. இது ரெண்டாவது பூட்டுருக்குது பிஞ்சுன்னு, அங்கெல்லாம் நிறைய இருக்கு. இதுவுமே அந்த வளர்த்தி காய் தாங்க பாருங்க, பிஞ்சு பாருங்க நிறைய, அந்த பக்கம் பூரா பிஞ்சு இருக்கு. இன்னொரு 5-6 பிஞ்சு இருக்குது, இன்னும் உடும் பிஞ்சு காய்னு அழகும் செடி. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட நொர பீக்கங்காங்க. அன்னைக்கு மழை காத்து அடிச்சது கீழே கொடி தொங்குச்சுன்னு சொன்னோம் பாத்தீங்களா, அதுல இருந்து ஒரு காய் நல்லா பெருசா இருந்தது, அதை விதைக்கி விட்டுட்டோம். அது போக 2 பிஞ்சு இருந்தது, நாங்க பொறிச்சு செஞ்சுட்டோம். மேல ஒண்ணு இப்போதைக்கு இருக்குது, ஆனா வந்து இப்போதைக்குலாம் பொறிக்க முடியாது. அடுத்து வந்து நம்ம தோட்டத்தோட ராசு குட்டி இங்க பாருங்க, நம்மளோட தூதுவளை எப்படி இருக்கு பாருங்க, அப்படியே தம அந்த பூ வரைசா அழகா கலர்ஃபுல்லா இருக்கு. தூதுவளை பூ தொட்டதுக்கே கோவப்பட்ட எப்படி உள்ள இடையா அப்படி சீக்கிரம் தொடக்கூடாது. ஆமா, முருங்காய் தொங்குது பாருங்க இங்க. எல்லா பக்கம் இருக்கிற முருங்காயும் பொறிச்சுட்டோங்க, இங்க மட்டும்தான் இருக்குது. இதுவுமே பாத்தீங்கன்னா இப்ப சாம்பாருக்கு முருங்காய் வணக்கறதுக்குலாம் அப்பப்ப 2 பொறிச்சுட்டே கரெக்டா ஆயிக்கணும். கணக்கா 2 பிஞ்சு தொங்க முன்னாடி இருக்கிறத பொறிச்சுட்டு அப்புறம் அடுத்த கணக்கா 2 நாளைக்கு ஆயிக்குது. அடுத்து வந்து பப்பாளி பழம் இருக்குங்க, அதையும் பொறிச்சுக்கலாம் வாங்க. இது என்னங்க குருவி கடிச்சிருச்சு, பாக்காத விட்டு. சரி, அதுதான் நின்று போது விட அடுத்துலாம் பார்த்தேன். அழகா உருண்டே ஒரு காய் தொங்குது, நேத்தா பார்த்தா 2-3 பக்கம் ஓட்ட ஓடுத்துட்டு இருக்குது. வேற இந்த ட்ரில்லர் மிஷின் இருக்கும்ல, அதை வச்சு ஓட்ட போட்ட மாதிரி ரவுண்ட் ஷேப்ல ஒரு இடத்துல மட்டும் ரவுண்டா போட்டுச்சு. சரி, அடுத்த காய் தரணும். ஏன்னா வெயில் காலங்க, இனி பறவைங்க அதுங்களுக்கு எல்லாம் வந்து இந்த மாதிரி நம்ம எல்லாம் வச்சிருக்க இடம் தான் சாப்பாடு, அது சாப்பிட்டுக்கிச்சு விடுங்க. அடுத்து நம்மளோட பச்சைவரக்காய் இருக்குதுங்க. தம்பட்டவரை பொரிச்சுங்காட்டி நாங்கள் இன்னைக்கு பச்சைவரை பொரிக்கல, ஏன்னா முந்தாண்டேத்து தான் பொரிச்சோம். எப்பவுமே நான் காட்டுறீங்க அவரைக்காய் பொரிக்க மாட்டீங்கன்னு நினைப்பீங்க. 2 நாளைக்கு ஒருக்கா நாங்கள் பொரிச்சுக்கிட்டே தான் இருக்கோம். எல்லாம் உண்டுலாம் பொரிச்சு வச்சாலும் இப்போ நம்ம காய் இல்லாதப்போ வந்து பொரிச்சுக்கலாம். நாங்கள் என்ன 2 நாளைக்கு ஒருக்கா பொரிச்சாலும் அவரைக்காய் பாருங்க வந்துட்டே தான் இருக்கு. வந்து நாங்கள் நாளைக்கோ இல்லை நாளானைக்கோ பொரிச்சுக்குவோம். ஏன்னா தம்பட்டவரையெல்லாம் இருக்கு, நிறைய காய் இருக்கு இல்லைங்களா, அதனால அதுக்கப்புறம் இதெல்லாம் காய் இல்லாத அன்னைக்கு அதை பொரிச்சுக்கலாம். இதை வந்து பொரிச்சுக்கலாம். அந்த பக்கத்து காட்டுக்கே போயிடும், பக்கத்து காட்டுக்கு போயிடும். ஆமா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பிரஷர் கீரை பாருங்க, சூப்பரா வந்து பசலைக்கீரை, பிரஷர் கீரை சொல்லுவாங்க. சூப்பரா அப்படியே இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லது இந்த வெயிலுக்கு, ஏன்னா அதுல அவ்வளோ தண்ணி சத்து அதிகமா இருக்குங்க. நாங்க அடிக்கடி செய்யறோம். அதான் கீரை வச்சு பொரி ஆயிடுச்சு. ஆமாங்க, தெரியும். மேல ஒரு பிஞ்சு இருந்தது, மேல தான் இருக்குது. அந்த காய பாருங்க. என்னங்க கிட்டத்தலை காட்டுங்க, அதைய ஏன் இப்படி இருக்குது? நீ பாக்கலையா? உங்களுக்கு தெரியுதா இல்லையா? எனக்கு தெரியும். அங்க பாருங்க, எடுங்க, அதை எடுத்து பாருங்க. பார்த்தா நான் கண்ணு தெரியும் எங்க அம்மாவுக்கு. கண்ணு தெரியல எங்க அம்மாவுக்கு. பாருங்க, அந்த குடிச்சோரக்காய் அழகா வந்தது. எப்படி தின்னு வச்சு
வச்சிருக்கு பாரு. அதே எங்க அம்மாவுக்கு இப்படி தெரிஞ்சிருக்குது காய். நான் பிஞ்சுன்னு நினைச்சிட்டேன். இப்படி இங்க வரடி இப்படி தெரிஞ்சிருக்குது காய். அப்படிதான் தெரிஞ்சுது. இப்படி தெரிஞ்சா நீ இப்படி திருப்பி பார்த்தா தான் தெரியும் காய் இருக்குது இல்லையா. அது எப்படி சாப்பிட்டு கொஸ்டின் மார்க். அந்த ஸ்பூனை போட்டு சொரண்டி அப்படியே கொர்சுன்னு இருக்குது. கீழே செடி விட்டா பெருக்காந்தொல்ல, மேல செடி அது பாட்டு சரி, அந்த காய் வெட்டு கீழே கிடக்குது. நினைச்சோம்னா இந்த உடக்காந்தொல்ல என்னதான் பண்றது. சரி, அந்த சொரக்காயாவது வெட்டிட்டு போலாம். இது ஒண்ணுதான் தப்பிக்க வச்சது, அது வரைக்கும் சந்தோஷம். ஏதோ ஒரு காய் நமக்கு வந்து. அடுத்து வந்து தக்காளி பழங்க நமக்கு வந்து ரெண்டு பழமா வந்து பழுத்துக்கிட்டே தான் இருக்கு. நாங்க அப்பப்ப இந்த சமைக்கிறப்ப வந்து நல்லா கனிட்டு விட்டுருவா, ரசத்துக்கு மட்டும் அப்பப்போ இந்த கருவேப்பிலை உடைக்கிற மாதிரி வந்து தக்காளி பழம் பொரிச்சுட்டு போய்க்குவோம். அடுத்து நம்மளோட புதினா இங்க பாருங்க. இதை வந்து நாங்க புதினா தோட்டம் தான் சொல்லுவோம். ஏன்னா இந்த இது பூரா புதினாவா தான் இருக்கும். போயிட்டே இருக்குது ஏகமா, அப்படியே போய் ரோடு பிடிச்சிக்க மாட்டேங்குது. ஆமா, சூப்பரா இருக்குங்க. நாங்க அன்னைக்கு பனியாரத்துக்கு சட்னி அரைச்சோம் பாத்தீங்களா, சூப்பரா இருக்கும். அவ்வளோதாங்க, இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் டிஃப்ரெண்ட் வெரைட்டியான காயெல்லாம் அறுவடை பண்ணியாச்சு. எத்தனை வெரைட்டி அறுவடை பண்ணியிருக்கான்னு பார்க்கலாம் வாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 வெரைட்டியான காய். இது போக இன்னும் நம்ம விட்ட காயெல்லாம் முருங்காய் இருக்கு, அவரைக்காய் இருக்கு, தக்காளி இருக்கு, பப்பாளி பழம் பொரிக்கல, இது மாதிரி நிறைய வெரைட்டி விட்டதுமே இருக்குங்க. இந்த மாதிரியே 2 நாளைக்கு ஒருக்கா வெவ்வேறு வெரைட்டியா மாறி மாறி பொரிச்சுட்டே தாங்க இருப்போம். அப்புறம் எங்க வீடியோ பார்க்குற நிறைய பேர் உங்களை பார்த்தா எங்களுக்கு ஆசையா இருக்கு, நாங்க வைக்கிறோம் ஆனா எங்களுக்கு காய் வர மாட்டேங்குது நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. காய் மெயினா வரதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா பாலினேஷன் ஆகணுங்க. செடி நிறைய பூச்செடி வைக்கணும். என்னதான் நம்ம செடி வச்சாலும் பூச்செடியும் வைக்கணும். ஏன்னா இப்ப எங்க தோட்டத்திலே பாத்தீங்கன்னா கனகாம்பர பூவு, அப்புறம் அந்த பந்து பூவு, அப்புறம் செம்பருத்தி பூவு, கருவேப்பிலையில கூட பூ வந்துருக்கு. அந்த பூ முத கொண்டு என்ன பூச்செடி வச்சாலும் அதுல அந்த பட்டாம்பூச்சி, அப்புறம் இந்த தேனி பூச்சி எல்லாம் வரும். அந்த தேன் எடுக்க வரும் பாத்தீங்களா, அதை எடுத்துட்டு இன்னொரு செடியில போய் உட்காரும் போது தான் பாத்தீங்கன்னா அந்த பாலினேஷன் ஆகும். அது மூலியமா தான் காய் நமக்கு வர்றது. அதனால நீங்க என்ன செடி ஒரு செடி வச்சாலும் பக்கத்துல அப்படி தொட்டிலையாவது ஒரு செடி வச்சு நடுவு அங்கங்க பூச்சி. ஆமாங்க, எங்களுதே பாத்தீங்கன்னா மாமரத்துல ஒரு பூ தாங்க விட்டுச்சு. ஆனாலும் வந்து நாங்க நிறைய பூச்செடி வச்சிருக்கனால அது மூலியமா பாலினேஷன் ஆகி இப்ப அது வந்து பாருங்க மாங்காய் எப்படி கொத்து தொங்குது பாத்தீங்களா. அதுதாங்க அந்த பூச்செடி தான் காரணம். என்ன நம்ம செடி வச்சாலும் ஒரு 2-3 பூச்செடியாவது வச்சாங்க அங்கங்க பூச்செடி நிறைய கண்டிப்பா இந்த மாதிரி காய் வந்துரும். கருகி உங்களுக்கு கொட்டாது. பிஞ்செல்லாம் வந்து கருகி கொட்டி இருந்துன்னா நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அதுக்கு காரணம் அந்த பூச்செடி இல்லாததுதான். வச்சு பாருங்க, சூப்பரா காய் வந்து நல்லபடியா உங்களுக்கும் இந்த மாதிரிலாம் அறுவடை பண்ணலாம். சூப்பரா வீட்டுக்கு வேணுங்கிற அளவு காய் நிறையவே கிடைக்கும் அப்படி பண்ணீங்கன்னா. அவ்வளவுதாங்க, நாங்களும் வந்து எங்க வீட்டு தோட்டத்துல சந்தைக்கு போயிட்டு வந்தாச்சு. இன்னைக்கு காயெல்லாம் எடுத்து வைக்கணும். அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.